ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நானும் சதீஷும் இப்போ தீபாவளிக்கு ஷாப்பிங் தொடங்க போகிறோம். ஸோ எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே நாகர்கோவிலில் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நிறைய பேர் மேக்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க, அவன் நல்லாயிருக்கான். ஸோ எனக்கு இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி போகிறேன். நான் இது வரைக்கும் எங்களோட வெளியே நான் உங்களுக்கு பெருசாக காணிச்சதில்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அத்தை நீங்கள் கழுவி விடும்போது இங்கேருந்து தண்ணி ஊற்றிப்பாங்க. இதில் நிறைய பூச்செடி எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாட்டி தீபாவளி பர்ச்சேஸ் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சுடிதார் எடுக்கணுமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சாரீ எடுக்கவா அப்படின்னு. ஏன்னா சாரீ கண்டிப்பாக நான் அடிக்கடி உடுக்கவே மாட்டேன். பட் இந்த வாட்டி எனக்கு என்னமோ சரி, நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பட்டு சாரீ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் வச்சுருந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலர்ஸ் தான் நான் எடுக்கணும். மைல்டு கலர்ஸ் மாதிரி சிம்பிளாட்டு ஒரு பட்டு மாதிரி லுக் இருக்கக்கூடியது எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். இந்த வாட்டி நான் என்ன சொல்கிறதுக்கு, பெரிய பெரிய எனக்கு பர்சனலாக தோன்றது பெரிய பெரிய ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன பொட்டிக் மாதிரி இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நினப்பேன். ஏன்னா பெரிய பெரிய ஷாப்பில் நிறைய ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப நிறைய ஓவராக இருக்குமா, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ப்ராப்பராக நம்ம ஓவராக எல்லாமே பார்ப்போம். பட் சின்ன சின்ன பொட்டிக்கில் அவங்க யூனிக்காக அவங்களே செலக்டிவாக தான் வச்சுருப்பாங்களா, அதனால ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி நான் இந்த வாட்டி போகணும்னு நினச்ச ஒரு ஷாப் நம்ம அண்ணா ஸ்டேடியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்லர்ஸ் கேட்டில் இருக்கக்கூடிய தி விசேஷா அப்படிங்கிற ஒரு பொட்டிக் ஷாப் தான். இது பிரைடல் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி டோட்டலாக அந்த மாதிரி க்ளாத்ஸு அதெல்லாமே இப்போ ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட பொட்டிக்கை போய் நான் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது அந்த பில்லர்ஸ் கேட்டில் கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரில் எண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் போனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பட்டு சாரீஸ். அதுக்கப்புறம் பிரைடல் நம்ம கல்யாண முகூர்த்த பட்டு சாரியிலேருந்து அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே சாரீ இருந்துச்சு. ஸோ 1000 ருபீஸ் ரேஞ்சில் இருந்தே நல்ல நல்ல ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பர்சனலாக எனக்கு இவங்கக்கிட்ட நான் பார்க்கும்போது எனக்கு எல்லா சாரியுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்கவே பிடிக்காதுல்ல. பட் இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு சின்ன பொட்டிக்காக இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட யூனிக்கான சில்க் சாரீஸ் நிறையவே இருந்துச்சு. அப்படி அவங்க எனக்கு ஒவ்வொரு சாரீஸாக காணிச்சாங்க. காணிக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லா சாரீஸுமே. எல்லா கலர் காம்பினேஷனுமே யூனிக் கலர் காம்பினேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் வித் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அது எனக்கு ஓகே இது நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும், பிடிக்கல நமக்கு எது செட்டாக, ஏன்னா நான் லைட் கலர்ஸ் தான் எடுக்கணும்னு இருந்தேன்னா அப்போ இந்த இதை சாண்டல் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ வித் க்ரீனிஷ் அந்த மயில் கழுத்து இதை பார்த்தோன்னே எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எப்போவுமே எல்லோ பிங்க்கு அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. இவங்க அதே மாதிரி நிறைய காணிச்சாங்க. ஸோ எல்லோ கலரில் இந்த பிங்க் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பர்டிகுலர் ரெட் கலரில் அந்த பேட்டர்ன் போட்ட சாரியுமே எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எல்லா சாரீஸுமே பட்டு மாதிரியே இருக்குது. ஆனால் நிறைய இது சில்க், அந்த சில்க் இதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு ப்ராப்பராக தெரியல. பட் அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த பிரைடல் சில்க்ஸு அந்த மாதிரி சாரீஸ் தான். ஸோ இந்த காம்பினேஷனை பாருங்கள். இவங்கள்ட்ட உள்ள எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் போட்டு இது எங்கள் அம்மா கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாரீ. இந்த ப்ளூ வித் இந்த இது அந்த மயில் கழுத்து கலரில் உள்ளது. இந்த காம்பினேஷனுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த ரெட்டு வந்து செமையாக இருந்துச்சு. இப்போ இவங்க காணிக்கிறாங்கல்ல இந்த சாண்டல் வித் கிரே, இந்த சாரீ தான் நான் கடைசி பிக் பண்ணேன். ஏன்னா எனக்கு இதை பார்த்தோன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை உடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 2600 சம்திங் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓகே, நம்ம எப்படியும் அடிக்கடி உடுக்க மாட்டேன், எப்போவாது தானே உடுப்போம், அதனால் இதை பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவங்கக்கிட்ட சில்க் சாரீஸ் மட்டும் இல்லை, லெஹெங்கா, அதுக்கப்புறம் வந்து ப்ரைடல் கவுனு, குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை, வேஷ்டி சட்டை, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இவங்களோட சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே நாகர்கோயிலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணியே எடுத்துக்கோங்க, வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து நிறைய எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து சூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நாகர்கோயில் இல்லை அப்படின்னா இவங்க ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணுவாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம், இவங்க உங்களுக்கு கொரியரே அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் வீடியோ கால் கூட வரலாம், அவங்க உங்களுக்கு எல்லா சாரீஸுமே வீடியோ காலில் காணிப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர்லேருந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைட் அந்த பிங்க் ஷேடில் உள்ள சாரீ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வரிசையாகிட்டு நான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இந்த பச்சை கலர் வந்து எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி பச்சை கலர் சாரீ வந்து பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஆனால் வந்து அஞ்சனா கல்யாணத்துக்கு நான் க்ரீன் தான் எடுத்தேன், அதே மாதிரி அனுஷா கல்யாணத்துக்கு எல்லோ எடுத்தேன். அதனால் ரெண்டுமே எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். பிங்க் பார்த்திங்கன்னா என்னோடய முகூர்த்தப்பட்டு பிங்க்கு. ஸோ அதனால வந்து எனக்கு பிங்க்குமே ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாண டைமில் ஜோதிகா சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு என்னோட பிங்க் கலர் இதை எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து பிரைடுக்கு வந்து எடுக்கணும், சில்க் சாரீ எடுக்கணும்னு சொன்னால் கூட இவங்ககிட்ட அந்த முகூர்த்தப்பட்டு கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. சாரியோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்ல யூனிக்காட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஒவ்வொரு சாரீஸாக இருந்து பார்த்து உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் எல்லாத்தையுமே காணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது மாதிரி இது வரைக்கும் காணிச்சது இல்லையா உங்களுக்கு வீடியோவில் பெருசாகிட்டு நான் இன்டெப்த்தாக போனதில்லை. பட் இந்த வாட்டி உங்களுக்கு எல்லா சாரீஸுமே காணிக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்கு எல்லாமே அந்த பேஸ்டல் ஷேட்ஸில் நிறைய சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரெட்டு டார்க் கலர்ஸில் நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வந்து சாரீஸ் நிறைய இருந்துச்சு இவங்கக்கிட்ட. ஸோ இவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களோட சாய்ஸுக்கு தக்கன வந்து அந்த பிரைடல் சாரீ வந்து பட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நாகர்கோயில் மக்கள், நாகர்கோயிலில் இல்லாதவங்க ஆன்லைனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. சப்போஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு இவங்க ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் அது கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட இந்த சாரி பாருங்கள், பெரிய பார்டர். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த பட்டு உடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி பட்டு சாரி நான் பெருசாக பார்த்ததில்லை இவ்வளோ யூனிக்கான ஒரு கலெக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் ஆரி ஒர்க் வந்து இவங்கள்ட்ட பர்சனலாகவே ஒரு டெய்லர் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஆரி ஒர்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்கள்ட்டே நீங்கள் கொடுக்கலாம். இவங்க உங்களுக்கு ஆரி ஒர்க்ஸ், ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன், ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு பர்டிகுலராக இந்த சாரியுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளோரல் இதில் வந்து டார்க் பார்டர் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, செட்டாட்டு சாரி எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜ் இதுக்கு ரீயூனியன், ஸ்கூல் ரீயூனியன், ஃபேர்வெல், செட்டாட்டு சாரி எடுப்போம் தெரியுமா, அது கூட இவங்க வந்து நீங்கள் 30 டேஸ்க்கு முன்னாடி, 30 டேஸ் இல்லை 2 வீக்ஸ் நினைக்கிறேன், 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு செட்டாட்டு சாரீஸ் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த இப்போ இந்த ப்ரைடல் சாரீலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட்டு
நேம் எழுதுறது அதெல்லாம் இருக்குது தெரியுமா. நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கல்யாண முகூர்த்த சாரி உங்ககிட்ட எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் பண்ணணும், அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இவங்கள்ட்ட எடுக்காட்டாலுமே நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கப்பல் ஃபோட்டோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சாரி அந்த முந்தானையில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் சில்க் ப்ரைடல் சாரீ, முகூர்த்த சாரீ இருக்குல்ல அதெல்லாம். அதனால் ஒரு என்ன சொல்லணும், எல்லா காஸ்ட் ரேஞ்ச்லேயுமே இவங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ரேஞ்சில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த ரேஞ்சிலே நீங்கள் பார்த்துக்கலாம். 1300 அந்த ரேஞ்சில் இருந்தே உங்களுக்கு சாரீஸ் இருக்குது. 20,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவங்க காணிக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சாரீ மாதிரி தான் என்னோடய முகூர்த்த பட்டு இருக்கும். அந்த டிசைன் தான் வந்து சிமிலராக என்னோடய முகூர்த்த பட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் கல்யாண ஞாபகம் வந்துச்சா. ஸோ சதீஷை பார்த்து அவனும் பச்சிரிச்சிட்டு இருந்தான். பாவம் போல் உட்காந்து எடு எடு சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லெமன் பாருங்கள், எவ்வளோ லெமன் எல்லோ கலரில் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாமே நான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறமாட்டு எனக்குள்ள சாரி ஓகே நம்ம அதையே சூஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு சரி மகாமகிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாமகிக்கு பட்டு சாரீஸ் வந்து பட்டு பாவாடை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுவுமே ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா அவங்க காணிச்சிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைனில் பட்டு பாவாடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக கூட பட்டு பாவாடை இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணியே வந்து வச்சுருந்தாங்க பட்டு பாவாடை செட்டு. அதுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இந்த குட்டீஸுக்கு பட்டு பாவாடை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு பட்டு பாவாடை நிறைய எடுத்து உடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம கட்டையாக போயிடுமா. ஏன்னா இவங்க அடிக்கடி மகாமகியும் சரி உடுக்கவே மாட்டாங்க. அதனால சரி ஓகே அது நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா பட்டுப்பாவாடை எடுத்துட்டு உடுக்கலைன்னா கஷ்டம். அதனால குட்டீஸ்க்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்கு வேண்டி லைட்டாக அவங்கள்ட்ட வந்து காணிக்க சொன்னேன். அவங்க ஒன்று ஒன்றா காணிச்சாங்க. இந்த பேட்டர்னை பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது இந்த கேரளா டிசைன் ஓணத்துக்கெல்லாம் இதை உடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பட்டுலேயும் சேராது இதுலேயும் சேராது, அந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்லேயுமே வந்து நிறைய பட்டுப்பாவோட கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு லெஹெங்காவும் இருக்குது அதையும் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லெஹெங்கா வந்து நீங்கள் உங்கள் ரிசப்ஷனுக்கு கல்யாண ரிசப்ஷனுக்கு ஏதாவது லெஹெங்கா பார்க்குறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த இது வந்து 3000 ரூபாய் 2980 தான். ஸோ இந்த பிங்க்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டு பாவாடை பெரியவங்க வந்து லெஹெங்கா ஹெவியில், ஸோ அது கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் லெஹெங்கா வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு அந்த ஹெவியாக வேணான்னா அது மாதிரி பட்டு பாவாடை டிசைன்லேயுமே லெஹெங்கா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட அந்த மேரேஜுக்கு உடுப்பாங்கள்ல அந்த ஒயிட் கவுன் அது கூட இவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நான் வந்து எனக்கு பிடிச்ச சாரியை சூஸ் பண்ணிவிட்டு சதீஷ் வந்து பே பண்ணிவிட்டு நாங்கள் அந்தெல்லாம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இவங்க இப்போ தான் நாகர்கோயிலில் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள. நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் இன்னும் பண்ணலைன்னா ஒருக்கா போய் செக் பண்ணுங்கள் அவங்களோட ஷாப்பை. அவங்களோட ஷாப் அட்ரஸ்ஸு, அவங்களோட சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகாமல் ஏதாவது கெஃபே மாதிரி பேக்கரியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கிரேட்டஸ்ட் பேக்கரிக்கு வந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ஆளுக்கு ஒரு பீஸா அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபி ஆர்டர் பண்ணி சூப்பராகிட்டு குடித்தோம். இந்த பர்டிகுலர் பேக்கரி என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் எங்கள் அப்பா கூட என்ன சின்ன வயசில் எங்கள் அப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது அவ்வளோ வருஷமாக இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நாகர்கோயிலில் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு அண்ட்
விண்டேஜ் பேக்கரி மாதிரி. ஸோ இந்த பேக்கரிக்கு வந்தோடனே எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு, என்னோடய சின்ன வயசு மெமரிஸ். ஸோ மேலே வந்து இவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்கா, அங்கே வந்து நாங்கள் சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதனால வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே கையெடு. ஸோ வரும்போது வந்து எங்களோட ஃபேவரட் பேக்கரி இருக்குல்ல, அங்கேருந்து கேக்ஸ் வாங்கிட்டு வந்தோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸு. ஸோ இந்த கேக் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இதுதான் ஹனி கேக். மகாலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டான். ஸோ சின்ன வயசில் வந்து மஹி மஹி இப்படி பண்ணுங்க. இன்னொரு கேக்ல வந்து க்ரீம் எடுக்க கூடாது, அது வந்து அம்மா சாப்பிட மாட்டேன், அப்பா வாங்கினா எல்லாம். ஸோ நான் வந்து பெருசாக கேக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த குட்டி படுத்தக்கூடிய பாடு இருக்கே. ஸோ கேக் வாங்கினோம். அதுக்கப்புறமாட்டு மோர் கேக். ஸோ சதீஷ் வந்து கேக் வந்து நான் செஞ்சால் சாப்பிடவே மாட்டான். ஆனால் அவனுக்கு வந்து அப்பப்போ தோணும்போது இந்த பேக்கரியிலலாம் க்ரீம் கேக் இருக்கும் தெரியுமா, அதை வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ ஜாம் கேக்கு இது எல்லாமே கிரேட்டஸ்ட் பேக்கரியில் உள்ளது தான். சாக்லேட் கேக், ஜாம் கேக், நட்ஸ் கேக், கோகோனட் கேக், கண்டென்ஸ்டு மில்க் மேட் கேக். இப்போ சாப்பிடாத, அம்மா சோறு ஊற்றி தரேன். 2 பேரும் சாப்பிடாத. அம்மா 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 நல்லாக்கா நல்லாக்கா. என்னோட ஃபேவரட் வந்து கிரேட்டஸ்ட் பேக்கரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். அங்கே உள்ள பட்டர் பன். ஆக்சுவலி அந்த பட்டர் பன் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். என் ப்ளாக்லேயும் இருக்குது இந்த பட்டர் பன் ரெசிபி. ஸோ 2 பன்னு இருக்கும். வைக்கணும் ஸ்நாக்ஸ்க்கு நடுஸில் வந்து பட்டர். ஆனால் இப்போ நிறைய பட்டரே இல்லை, கொஞ்சமாக தடவி இருக்காங்க. ஆனால் மிந்தி நிறைய பட்டர் இருக்கும். ஸோ ஒயிட் பட்டரை வந்து சுகர் போட்டு அடித்து இந்த பட்டர் பன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஜிபியில் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார பிஸ்கட். இதில் வந்து கேஷ்யூ நட்டு, பெப்பரு, ஜீரகம் எல்லாமே, எள்ளு எல்லாம் போட்டு இது நான் ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்ல, எனக்கு மட்டும் தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 2 மனசாக இருந்துச்சு. சுடிதார் வாங்குறதுக்கா இல்லைன்னா வந்து சத்தப்படாதமைக்கு சுடிதார் வாங்குறதுக்கா இல்லைன்னா பட்டு வாங்குறதுக்கான. பட் இந்த வாட்டி எனக்கு வந்து பட்டு வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் எடுத்த பட்டு வந்து நான் ஆசைப்பட்ட கலரும் கூட சாண்டல் கலர், கீழே வேணும் சாண்டல் கலர் பட்டு. அதில் வந்து இந்த கலரில் பார்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த கலரில் என்கிட்ட ஆக்சுவலி பட்டு கிடையாது பெருசாட்டு. எனக்கு இந்த மாதிரி லைட் கலரில் வந்து எனக்கு ஒரு பட்டு வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. மகா எடுக்காது. இப்போ அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு தான் எடுப்போம். அதனால் நான் வந்து இந்த பட்டு எடுத்தேன். மற்றவங்களுக்கெல்லாம் இனிதான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து அவங்களோட ஷாப்பில் வந்து இப்போ தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹேண்ட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹேண்ட்பேக் ஆக்சுவலி ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி, ஹேண்ட்பேக்னு இல்லை, ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் கொடுத்தாங்க. யூஸ்வலாக நம்ம நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 சிப்பு இருக்குது, பின்னாடி சிப்பு இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ க்யூட்டாக இருக்குது. எப்படி இப்படி வச்சுட்டு போகலாமா? நீ ஷாப்பிங் போகும்போது இப்படி போகலாம், அப்படி தானே? ஸோ நீங்கள் வந்து அவங்க ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, நாகர்கோயிலில் இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து
ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஷாப்பை போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தீபாவளி ஷாப்பிங் இனி அடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர் ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் கூட ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஷாப் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.